இன்னைக்கு அட்சய திருதியை, ரொம்ப நல்ல நாள். எதை தொட்டாலும் துலங்கும். அதாவது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப பிரமாதமான ஒரு படம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதோடைய பூஜை இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆரபி ப்ரொடக்ஷன், விஎன் ப்ரொடக்ஷன், மேடே ப்ரொடக்ஷன் என்று நிறுவனங்களுடைய கூட்டு அமைப்பு இந்த மைனர்ங்கிற படத்தை இன்னைக்கு பூஜையோட நாங்க எங்க டீம்ல துவங்கி இருக்கிறோம். எங்க டீமுடைய ரொம்ப முக்கியமான நபர், we are launching, we are winning, we are making, அப்படிதான் எல்லாரும் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். எங்க டீமுக்குள்ள நாங்க விஆர்ங்கிறது WEV கிடையாது, அந்த வியை சொல்ல மாட்டோம். வினோத் ராஜேந்திரன் விஆர், அவர் தான் எங்களுடைய தயாரிப்பு கோஆர்டினேட்டர், பிலிம் டைரக்டர். எங்களை அத்தனை பேரையும் மொத்த டீமை கட்டி காத்து உள்ள கொண்டு போறவர். இந்த மைனர்ங்கிற படம் உறுதியா கன்ஃபார்ம்டா ஒரு மேஜரான வெற்றி படமாக தமிழ் சினிமாவில் அமையும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் வாகீசன், ஜனனி அப்படின்னு ரெண்டு புதுமுகங்கள் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. எப்போல்லாம் புதுமுகங்கள், எப்போல்லாம் பிகினர்ஸ் சினிமாவுக்குள்ள வர்றாங்களோ அப்பொழுதெல்லாம் தமிழ் சினிமா புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு புது பொலிவோடு மிகப்பெரிய வெற்றிகளை அடையும். இந்த மைனருங்கிற படம் அப்படிப்பட்ட படமா, இது இந்த டைப்பான படமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வேண்டாம். எல்லாத்தையும் எல்லா மக்களையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரமாதமான என்டர்டெயின்மெண்ட், ஒரு சின்ன ரொமான்ஸு, ஒரு பிரமாதமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக நிச்சயமாக ஒரு சக்சஸ்ஃபுல் பிரமாதமான ஒரு படமாக வர இருக்கு எங்க மைனர் படம். இந்த பூஜை வரும் பொழுது நானே எங்க டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லா பெரிய படைப்புகளும், எல்லா பெரிய வெற்றி படங்களும் துவங்குகின்ற பொழுது எளிய துவக்கமாகத்தான் இருக்கும். இந்த எளிய துவக்கம் இமாலய வெற்றியை மைனர் திரைப்படத்திற்கு உறுதியாக தரும் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறோம். வணக்கம். சார், வந்திருக்கிற பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். போன படம் என்னோட படம் ஃபைண்டர். அதுக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு, சிறப்பான ரிவ்யூலாம் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க தான் கொண்டு வந்துருக்கீங்க, அப்படிதான் சொல்லணும். அதோட தொடக்கமாக தான் நான் இந்த படத்தையும் பார்க்குறேன். அதுக்கான பூஜை தான் இன்னைக்கு சிறப்பாக முடி நடந்திருக்கு. இது டோட்டலா ஒரு முழுக்க முழுக்க ஒரு காதல் நகைச்சுவை படம். இது வாகிசன் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இலங்கை தமிழர், ரேப் இந்த இசையில கொஞ்சம் தமிழ் ரீதியா ரொம்ப டெவலப்பா வந்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஜனனி உங்களுக்கு அறிமுகமான ஆள் தான். லியோ படத்துல பண்ணியிருப்பாங்க, அடுத்தடுத்த படங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி. அதான் சார், உங்களுக்கு கொஸ்டின் தான் கேளுங்க சொல்லுங்க. மைனர் சார் ஒரு பள்ளி பருவ காதல் சார். அது ஒரு காலம் கடந்து திரும்ப மெச்சூரிட்டியா மாறும்போது
அது மைனர்ல இருந்து எப்படி அது மேஜரா கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம போர்ஷன் மைனரா அந்த பதிவை காட்டும் போது அதுக்காக மைனர் சார். இல்ல சார், அப்படி இல்ல சார். நம்ம தமிழர்களா மற்ற விஷயமா தான் ட்ரீட் பண்றோம். அப்படி அந்த அந்த பிரிதல்குள்ளேயே நான் கொண்டு வரல. இந்த கதைக்கு என்ன கரெக்டா இருக்கும்னு பார்த்தேன். இந்த டைம்ல இந்த ஜோடி சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால ப்ளேஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே சார், ரைட் சார். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்க டீம் ரெண்டாவது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஃபைண்டர். நல்ல டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓடிடில நல்லா ஓடிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கு, நல்ல படம். அடுத்து வந்து மைனர். இந்த மைனர்ல வந்து எல்லாரும் வந்து மெயினான ஆர்டிஸ்ட், மெயினான டெக்னீஷியன்ஸ், மெயினான ஆக்டர்ஸ், மெயினான ஹீரோ, மெயினான ஹீரோனி. வாயுசன் சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அவர் ஃபர்ஸ்ட் படம். அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து அவர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து அவர்களுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவர் நல்ல சாங்கு நல்லா பாடுறாரு, ரேப்ல நல்லா சூப்பராக பாடுறாங்க. இதில் வந்து இந்த கதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி அவர் ஓகே பண்ணி நல்லா நல்லா பண்ணுறாங்க. சூப்பர் கதை இது. அது மாதிரி ஜனனி மேடம் அவங்களும் பிக் பாஸ், நானும் பிக் பாஸ். நான் சீசன் 2, நீங்கள் எத்தனை? 6, நான் 2. பிறகு இந்த படத்தில் வந்து மைனர் படத்தில் வந்து நான் வந்து ஒரு மெயினான எனக்கு ரோல் கொடுத்துருக்காங்க டைரக்டர் சார். ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு 3 மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வேற அதுதானே ஒரு எதை கேளுங்க, டேரக்டர் கேட்ட மாதிரி எதை கேளுங்க. அதுதான் சோக்கு தலை நீ. அதான் நீங்க வந்து வச்சானே இல்ல நான் இப்படி வந்துடுறேன். இல்ல முதலாளி வேணாம் ஐயா அங்க உட்காந்துருக்கீங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சத்தம் கேக்குதா? இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து மைனர் படம். உண்மையிலுமே ஒரு பேசிக்கா ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஒரு அன்மெச்சுவரான டைம்ல ஒரு லவ் வரும்னா அது வந்து ஒரு டீனேஜ் டைம்ல அந்த லவ் ஸ்டோரி போனா எப்படி இருக்கும்னா இந்த கதை. நார்மலாவே நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தியேட்டருக்கு வரும்போது கண்டிப்பா போய் பாருங்க, உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தென் திசை தனி பிறந்து தென்னவன் மடி தவழ்ந்து நாவலர் பாவலர் நாவில் நட்ட நம்மாடி உலகெங்கும் உலாவரும் தமிழே என் உயிரே என் உனக்கு என் முதற்கண் வந்தனங்கள். முதல் தமிழுக்கும் இங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். அதை தாண்டி இங்க வந்த இந்த டைரக்டர் அண்ணா, அதை தாண்டி வினோத் ராஜேந்திரன் அண்ணா, சென்ராயன் அண்ணா, ஜெனனி, மற்றது எங்களோட சார்லி ஐயா, அவர் எல்லாருக்குமே உங்க எல்லாருக்கும் முதல் வணக்கம் எல்லாருக்கும். இந்த இந்த படம் வந்து முற்றுமுழுதாக ஒரு காதல், அதாவது ஒரு பள்ளி பருவத்துல காதல் எப்படி இருக்கும், அந்த காதல் வாழ்க்கை எப்படி அவைகள் கடந்து போயினோம், அதுக்கு பிறகு அவங்க அதாவது மெச்சூர் ஆன பிறகு அவங்க லவ் எப்படி இருக்குது. ஸோ அப்படியான ஒரு சிறப்பான படமா தான் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்துல நான் ஹீரோவா சைன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலே இதனுடைய முதலாவது படம். ஆனால் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் இந்த குழு அண்ட் என்னுடைய டைரக்டர் அண்ணா. ஸோ இனிமே தர்ற இந்த கான்ஃபிடென்ட்டும் இனிமே தர்ற அந்த நம்பிக்கையும் தான் இந்த படத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய மூலதனமா இருக்குமென்று நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு கேள்வி இருக்கணும். கொஸ்டின் இருக்கா? இல்ல கொஸ்டின் நான் தெரியாம கேட்டேன், சாரி. இல்ல இல்ல சார், இல்ல இல்ல மைனர் ஒரு டீனேஜுக்கான ஒரு குறியீடா இருக்குல்ல, அந்த விஷயமா தான் மைனர்.
2 இருக்கு. ஸ்கூல்ல அந்த டிராவல் அதை முடிச்சுட்டு காலேஜ். ஆனா மொத்தம் ஒரு 45 days தான். இதுல ஒரு காமெடியான கேரக்டர். அப்படின்னா கதைக்கேத்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் படம். இல்ல போக மாட்டாங்க. சார் தேங்க்யூ சார். நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.